வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நிச்சயமா பிடிக்கக்கூடிய சாக்லேட் லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல 1 கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து வேணுங்கிற அளவு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஏலக்காய் பவுடர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மேங்கோ லஸ்ஸி ஸ்ட்ராபெரி லஸ்ஸில சேர்த்த மாதிரி. நான் வந்து எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ண போறேன். நீங்க இதுக்கு பதிலா விஸ்க் இல்ல பிளெண்டர்ல கூட போட்டு எடுத்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. கிளாஸ் டம்ளர்ல நல்ல சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி ஊத்தி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. பார்க்க கொஞ்சம் அழகாவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்க இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ கிளாஸ் டம்ளர்ல ஊத்திக்கலாம். இன்னும் நல்லா சில்லுன்னு இருக்க ஐஸ் கியூப்ஸ் இல்லைன்னா சில்லுன்னு இருக்க பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட்டியா இருக்க இந்த சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமா சாக்லேட் லஸ்ஸி தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.